பெஸ்ட் சர்ச் மிஷின் இன் த வேர்ல்டு கூகுள், ChatGPT, மும்பை இந்தியன்ஸ். ஸோ மும்பைக்கு கொல்கத்தாவுக்கு நடந்த மேட்ச்ல எந்தெந்த விஷயம் வந்து ஹிட்டு, எந்தெந்த விஷயம் வந்து ஷிட்டு, எந்தெந்த விஷயத்துல ஒரு கொட்டு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ பல்டன்ஸ் பட்டறையில் மற்றும் ஒரு கண்டுபிடிப்பு, மும்பை இந்தியன்ஸ் கிரியேட் சூப்பர் ஸ்டார்ஸ். இவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டாரா அப்படிங்கிறதுல அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னைக்கு அஸ்வினி குமாரோட பவுலிங் ஹிட்டு, அதே பழைய டீமு, அதே பழைய ஸ்டேடியம், அதே பழைய 5 கப்பு அப்படின்னு எங்க விட்டாரோ அங்கேயே வந்து தொடங்கியிருக்க போல்ட்டோட பவுலிங் எனக்கு ஹிட்டுங்க. அவர் மட்டும் இல்லைங்க, அவர் கூட பவுலிங் போட்ட தீபக் சார், ஹர்திக் பாண்டியா, இன்னைக்கு அவங்க பவுலிங் யூனிட்டே ஹிட்டு தான். ஸோ எந்தெந்த விஷயம்லாம் வந்துட்டு ஷிட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, மும்பை இந்தியன்ஸ் டீம்ல விளையாண்டாலும் மற்ற டீமுக்கு விளையாண்டாலும் மும்பை இந்தியன்ஸுக்கு தான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிற குவிண்டன் டிகாக்கோட பேட்டிங் நேற்று ஷிட்டு. இந்தியாக்காக இவர் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண போறாரு அப்படின்னு எதிர்பார்த்தா இந்தியன்ஸ்க்காக நேற்று பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண ரஹானேவோட பேட்டிங்கும் நேற்று ஷிட்டே. ஒரு நல்ல டீமோட அழகு கடைசி பேட்ஸ்மேனை கடைசி வரைக்கும் கிரீஸுக்கு கூட்டிட்டு வராதுதான். ஆனா இவங்க டீம்ல 8 பேட்ஸ்மேனை வச்சுக்கிட்டு இம்பாக்ட் சப்புமே ஒரு பேட்ஸ்மேனை கூட்டிட்டு வந்துட்டு 16 ஓவர்லயே அவுட் ஆன கொல்கத்தாவோட பேட்டிங் நேற்று ஷிட்டே. சரி, எந்த விஷயத்துக்கு ஒரு கொட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, போன வருஷம் மே மாசம் இவர் கடைசியா பேட்டிங் ஆடினாரு. அதுக்கப்புறம் இவர் பெருசா எங்கேயுமே பேட்டிங் ஆடல, ஓப்பனிங் இறங்கவே இல்லை. ஆனா எங்களோட சக்சஸ் ஃபேக்டர் இதுதான், நாங்க இதைத்தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு கேமுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட அடாப்டே ஆகாம அதே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ற KKR டீமுக்கு பெரிய கொட்டு. ஸோ உங்களுக்கு இந்த மேட்ச்ல எந்தெந்த விஷயம் வந்துட்டு ஹிட், எந்தெந்த விஷயம் வந்துட்டு ஷிட்டு, எந்தெந்த விஷயத்துல ஒரு கொட்டு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க.